கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி கருப்பொருள் என்னவென்று சொன்னால், மறுபடியும் பிறப்பது, அதாவது புதிதாக பிறப்பது அல்லது தேவனால் பிறப்பது என்றால் என்ன? மறுபடியும் பிறத்தலை குறித்து யோவான் 3:3 சொல்லுகிறது. புதிதாய் பிறப்பதை குறித்து 1 பேதுரு 2:3 சொல்லுகிறது. தேவனால் பிறந்தவர்களை குறித்து யோவான் 1:13 சொல்லுகிறது. இன்னும் 1 யோவான் 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மூன்றும் ஒரே காரியத்தை குறிக்கிற சொல்தான். அதாவது 3 சொற்களும் ஒரே பொருளை உடையவைகள். மறுபடியும் பிறப்பது, புதிதாக பிறப்பது, தேவனால் பிறப்பது, மூன்றும் ஒரே பொருளை உடைய சொற்கள். அதாவது ரட்சிப்பு, தேவனுடைய ராஜ்யம், நித்திய ஜீவன். இந்த மூன்றுமே ஒரே கருத்தை சொல்லுகிற வேறு வேறு வார்த்தைகள். அதாவது வழி, பாதை, மார்க்கம், இந்த மூன்றும் ஒன்றைத்தான் குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது வேறு வேறு அல்ல, இது ஒரே காரியத்தை குறிக்கிற வார்த்தை தான். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள அந்த வார்த்தையின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு என்கிற மனுஷனை நோக்கி, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லப்பட்டுள்ள அந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் யூதருக்குள்ள நிக்கோதேமு என்கிற ஒரு பரிசேயன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஒருவனோடு தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட காரியங்களை அவன் செய்ய மாட்டான், அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். அப்பொழுதுதான் இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதை குறித்து அவன் ஆச்சரியப்பட்டு கேட்டபோது, மறுபடியும் பிறப்பது என்ன? ஒருவன் தன் தாயின் கருவிலே மறுபடியுமாக பிரவேசித்து முதிர் வயதிலே பிறக்க முடியுமோ என்று கேட்டபோது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொன்னார். அதைத் தொடர்ந்து மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்று சொன்னார். அதைத் தொடர்ந்து யோவான் 3:7-8 வாசித்து பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், அது இன்ன இடத்துக்கு வருகிறது, இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். காற்றானது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் தெரியாது. ஆனாலும் அதனுடைய சத்தத்தை கேட்கிறது போல ஆவியினால் பிறந்தவனும் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிறான். இதுதான் ஒரு காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ல, மறுபடியும் பிறக்கிற ஒரு காரியம் அல்லது அனுபவம். அந்த ஆவியானவருடைய நடத்துதல், ஆவியானவருடைய சத்தத்தை அவன் கேட்கிறவனாக இருக்கிறான். இதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 14:18 சொல்லப்படும் போது, அவர் ஆவியானவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம், அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால், அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்போ நமக்கு ஒரு கேள்வி உண்டாகும், இந்த அனுபவம் உடையவர்களால் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியுமா? இந்த அனுபவம் இல்லாமல் நாம் ரட்சிக்கப்பட முடியாதா என்கிற ஒரு
கேள்வி நமக்குள்ள உண்டாகும். இப்படிப்பட்ட சந்தேகங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர் மத்தியில் அதிகமாக இருக்கிறது. இதை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். ஏனென்று சொன்னால் தேவனுடைய கிருபையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவம் என்பது கடின மார்க்கம் அல்ல. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவம் என்பது கடின மார்க்கம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது அது ராஜபாதை என்று சொல்லி ஏசாயா 35:8 சொல்லுகிறது. மனிதன் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனான். அவன் மறுபடியுமாக தன்னுடைய பலத்தினால் அதை தேடி அவனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்படி இருக்கும்போது மனிதன் மேல் தேவன் வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் தம்முடைய குமாரனை அனுப்பி நமக்காக அவரை பரிகாரியாக பலியாக கொடுத்து அவர் மூலமாக நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கி ஒரு புதிய மார்க்கத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக திறந்திருக்கிறார். ஒரு புதிய மார்க்கம். அப்போ இந்த மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம், இன்னொன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்ததினால் உண்டாயிருக்கிற கிருபை. இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் என்பது அல்லது தேவனால் பிறக்கிற அனுபவம் என்பது பரிசுத்த ஆவியின் அருள் கொடை. பரிசுத்த ஆவியானவரால் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற அருள் பொழிவு அல்லது அபிஷேகம் என்று சொல்லலாம். ஜலத்தினால் பிறப்பது என்பது ஞானஸ்நானத்தை குறிக்கிறதும், ஆவியினால் பிறப்பது என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறதுமாக இருக்கிறது. இது எந்த மாற்று கருத்தும் இல்லை, இது சத்தியம். ஆனால் இந்த அனுபவத்தை உடையவர்களுக்கு ஒப்பாக தேவனால் பிறந்தவர்கள், பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர்கள், அதாவது பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று எண்ணப்படுகிறது போல, இந்த அனுபவத்தை உடையவர்களுக்கு ஒப்பான ஒரு அங்கீகாரம் சுவிசேஷத்தின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அளிக்கப்படுகிறது, அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அந்த உரிமையை சுவிசேஷத்தின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இந்த அங்கீகாரம், தேவனால் பிறந்தவர்கள் என்கிற அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. இதற்கு வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த காரியத்தை குறித்து தியானிக்கும் போது யோவான் 1:12-13 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. 1 யோவான் 5:1 சொல்லுகிறது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்தவன். தேவனால் பிறக்கிற ஒரு அனுபவம், இன்னொன்று அங்கீகாரம். ரொம்ப கவனமாக கேட்டுடுங்க. இன்னொரு பகுதி சொல்லப்படுகிறது, கலாத்தியர் 3:24, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே. இதற்கு எடுத்துக்காட்டாக நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம், அதில் 15வது வசனத்தை வாசிக்கும்போது, அந்நாட்களில் சீசர்கள் ஏறக்குறை 120 பேர் கூடியிருந்ததாக அந்த 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அங்கே யூதாசுக்கு பதிலாக ஒரு சீசனை சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அந்த சீசனை அவர்கள் அப்போஸ்தலருடைய கூட்டத்தில் இணைத்த சம்பவம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 1-4 வரை உள்ள வசனங்களில் அவங்க ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானோருடைய அருள் பொழிவு, அபிஷேகம்,
ஊற்றப்பட்டதையும் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி அந்த காரியத்தை வேதம் நமக்கு அதில் தெளிவாக போதிக்கிறது. அவர்கள் அந்நிய பாஷை பேசினதை கண்ட அந்த இடத்துல கூடியிருந்த யூதர்கள் கலக்கமுற்றதையும், அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு எழும்பி அவர்களுக்கு சுவிசேஷம் சொன்னதையும் அந்த பகுதி நமக்கு தெளிவாக போதிக்கிறது. அதை தொடர்ந்து சொல்லும்போது அப்போஸ்தலர் 2:47 2:47 சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது அந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது அதிகாரத்தில் முதல் பகுதியில் ஆவியானவர் ஊற்றப்பட்டார், பொழிந்தருளப்பட்டார். அதை தொடர்ந்து அங்கே கூடியிருந்த ஜனங்களுக்கு, இங்கே இவர்கள் 120 பேர் கூடியிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளினதை கண்டவர்கள் இவர்கள் பலவிதமாக அவர்கள் பேசினார்கள். அப்பொழுது பேதுரு எழுந்து நின்று கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினார். அந்த பிரசங்கத்தை கேட்டவர்கள் அப்போஸ்தலர் 2:41 அவருடைய அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் அந்த வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ முதல்ல 120 பேர், அந்த 120 பேரோடு கூட 3000 பேர் சேர்க்கப்படுகிறார்கள். இந்த 120 பேருக்கும் உள்ள அனுபவம் இந்த 3000 பேருக்கு கொடுக்கப்படலை. ஆனால் இந்த 3000 பேரும் சேர்த்து கொள்ளப்பட்டது ஆவியானவருடைய செயல். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 3000 பேரும் சுவிசேஷத்தை கேட்டு அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவர்களுக்கு அதே அங்கீகாரம், அதே அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. தேவனால் பிறந்தவர்கள். இதைத்தான் யோவான் 1:12-13 நம்ம வாசித்த இவர்கள் தேவனால் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனால் பிறந்தவர்கள். இவர்கள் மேலும் ஆவியானவருடைய பரிபூர்ண ஆளுகை உண்டாயிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இது வேதம் சொல்லுகிற சத்தியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ அதை தொடர்ந்து அப்போஸ்தலர் 4:4 சொல்லப்படும் போது 5000 பேர் விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 5:14 வாசிக்கும்போது திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களால் கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். இந்த சேர்க்கப்பட்ட கூட்டம் தான் சபை. 120 பேராக துவங்கி திரளான ஜனங்களாக சேர்க்கப்பட்ட அந்த கூட்டம் தான் சபை. ரொம்ப கவனமாக கேளுங்க. இந்த சபை என்பது ரட்சிக்கப்படுகிறவர்களின் கூட்டம். இந்த சபையில் சேர்கிற அத்தனை பேரும் தேவனால் பிறந்தவர்கள். இதில் சிலருக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது, ஆவியானவருடைய அருள் கொடை. ஆனால் அநேகருக்கு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதினால் அவர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தின் மூலமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதினால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரம். இந்த எல்லாரும் குள்ளும் ஒரு காரியம் செயல்படுத்தப்படுகிறது. எல்லாரும் தேவனால் பிறந்தவர்கள், எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறவர்கள், எல்லாரும் சபை என்று சொல்லப்படுகிறது. சபையானது ரட்சிக்கப்படுகிறவர்களின் கூட்டம். அதாவது ரட்சிக்கப்படுகிறவர்கள் என்கிற அந்த வார்த்தையானது முற்காலத்துக்கும் பொருந்தும். ஒரு காரியத்தை அறிந்து கொள் என்னவென்று சொன்னால், முதலாவது அது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ரட்சிப்பு. இன்னொன்று பரிசுத்தமாகுதலாகிய ரட்சிப்பு. மூன்றாவது பரலோக ராஜ்யம் அல்லது நித்திய ஜீவனை அடைகிற ரட்சிப்பு. இந்த 3 காரியங்களும் இணைந்து சொல்லப்படுவது தான் ரட்சிக்கப்படுகிறவர்கள். அந்த ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையோடு இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த சபையோடு இணைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு இந்த சம்பவம், அந்த காரியம் நடைபெறுகிறது. இதைத்தான் ரோமர் 6:22 23 சொல்லப்படும் போது
இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, பாவத்திலிருந்து விடுதலை, பாவம் மன்னிப்பு என்கிற ஒரு காரியம் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். இது முதலாவது ரட்சிப்பு. இரண்டாவது, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், பரிசுத்தமாகுதலாகிய ரட்சிப்பு. மூன்றாவது முடிவோ நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் தேவனுடைய ராஜ்யம், அதாவது நித்திய ஜீவனாகிய ரட்சிப்பு. இவைகள் எல்லாம் சபைக்குள்ளாக நடக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. இது சபையோடு நாம் இணைந்திருக்கும் போது நமக்கு நடக்கிற காரியங்கள். இதை குறித்து எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை அடங்கியுள்ள வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவிலும், தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்துபட்டு, பரிசுத்தவான்கள் நாம் தான், நாம் அனைவரும் சீர்பொருந்துபட்டு ஒன்று சேரும் பொருட்டு, பக்குவமடையும் பொருட்டு, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதராகவும் ஏற்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. எதற்காக இந்த காரியத்தை அவர் ஏற்படுத்தினார் என்று சொன்னார்? முதலாவது பரிசுத்தவான்கள், அதாவது நாம் ஒருமனப்படணும், பக்குவப்படணும் என்பதற்காக தேவன், அதாவது தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் படிக்கு அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக சபையிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களால், பலவிதமான காற்று, அதில் என்ன சொல்லப்படுகிறது? மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவிதமான காற்று என்று சொல்லும். முதலாவது பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அது காற்று கோப்பீடு தான் சொல்கிறார். இங்க பலவிதம் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகம், அது பலவிதமான காற்றினால் அடிபட்டு அலைகிறவளாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளரும்படியாகவும் அப்படி செய்தார். நாம் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளரும்படியாக அப்படி செய்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மை ஆண்டவர் நேசிக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனால் பிறந்தவர்கள், அறிந்து கொள்ளுங்கள். இந்த அங்கீகாரம் வேதம் நமக்கு கொடுக்கிறது. இந்த அனுபவம் வேணும்னு விரும்புனீங்களா, நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொல்லும்போது லூக்கா 11:13 சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இன்னும் யோவான் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். எவ்வளோ பெரிய ஒரு சிலாக்கியத்தை பார்த்தீங்களா? நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை, நான் உங்களுக்காக பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்தருளுவார் என்று சொல்லப்படுகிறது. நாம் கற்பனைகளை கை கொள்ளுமானால் நிச்சயம் அப்போ கற்பனைகளை கை கொண்டு ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்து பரிசுத்த ஆவியை வாஞ்சிக்கும் போது நிச்சயமாக அவர் நமக்கு அருள் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாவிட்டால் விசுவாசியுங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சுவிசேஷத்தின் மூலமாக இந்த சிலாக்கியம் உங்களுக்கு, சுவிசேஷத்தின் மூலமாக இந்த சிலாக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
சரி, மறுபடியும் பிறப்பதினால் அல்லது மறுபடியும் பிறக்கிற அந்த காரியம் எதை குறிக்கிறது, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், மனுஷன் தேவ மகிமை இழந்து அவன் ஜென்ம சுபாவம் என்று சொல்லப்படுற மாம்சத்துக்குரியவனாகி போனான். மறுபடியுமாக மாம்சத்துக்குரிய மனுஷன் தேவ சுபாவம் அல்லது திவ்ய சுபாவம், தேவ மகிமை உடையவனாக மாறுவது அல்லது மாற்றப்படுவது தான் மறுபடியும் பிறக்கிற அந்த ஒரு காரியம் அல்லது புதிதாக்கப்படுகிற அனுபவம் அல்லது புதிய சிருஷ்டியே காரியம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மாம்சத்தில் பிறந்த மனிதன் ஆவிக்குரிய மனிதனாக தேவத்தன்மை உடையவனாக மாறுகிற ஒரு காரியம்தான் மறுபடியும் பிறக்கிற திற்கு ஆன நோக்கம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எப்படி கழுகானது தன்னுடைய இறக்கைகளை உதிரச் செய்து உதிர்த்திவிட்டு புதிய இறக்கைகளை முளைக்கும் வரைக்கும் காத்திருந்து புது இறக்கை முளைத்து அது புதுபலன் அடைந்து எழும்புவது போல, மாம்சத்துக்குரிய மனிதன் அந்த மாம்ச சுபாவம் முற்றிலுமாக களைந்து ஆவிக்குரிய தேவனுடைய திவ்ய சுபாவத்தை தரித்து கொண்டவனாக எழும்புகிற அந்த ஒரு அனுபவம் தான், அந்த காரியம்தான் மறுபடியும் பிறப்பதற்கான நோக்கம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த சம்பவம் நம்மிடத்தில் நடக்கலைன்னு சொன்னால், அதாவது நம்முடைய பழைய மனிதன் அழிந்து புதிய மனிதனை நாம் உருவாகுகிறது தான் காரியம். இந்த காரியம்தான் பரிசுத்தமாகுதல். இதைத்தான் சபைக்குள்ளாக நடக்கிறது. இந்த காரியத்தையே மனதிலே வைத்து செயல்படுவோம். மற்றபடி கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு தர போதுமானவர். ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை உள்ளிந்திரங்களையும் பார்க்கிற தேவன். நமக்கு வசனம் எச்சரிக்கிறபடி சபையாகிய கிறிஸ்துவோடு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி அவருடைய வளர்ச்சிக்கேற்ற அந்த வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் அவர் நமக்கு அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், சுவிசேஷர்கள் என்று சொல்லி ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்கள் மூலமாக நமக்கு எல்லாம் எல்லா வித ஆசீர்வாதங்களையும் தர ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். என்னென்று சொன்னால், சபையை ஆளுகை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ நாம் காணுகிற இந்த முரட்டாட்டமான காரியங்கள் எல்லாமே மனுஷிகமானது. அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலனை அவனவன் பெறுவான். கர்த்தர் வருகிறார். அதனால கலங்காதுங்க, கவலைப்படாதுங்க. இன்னும் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு எதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினால் அலைப்பட்டு அலைகிறவர்களாயிராமல் அமர்ந்திருந்து ஆண்டவரை பாதம் அமர்ந்திருந்து அவரை அறிந்து கொள்ளுக. கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு தூரமானவர் அல்ல, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு அவருக்குள் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் வளர வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஞானப்பாலாகிய வேத வசனத்தின் மேல் வாஞ்சியாயிருங்கள். கர்த்தர் எல்லாவற்றை தர நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.